டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர்க்களம் இன்றைய மாலை நேரத்தின் முக்கியமான தலைப்பு செய்திகள். இலக்கம் 1. ஈரானுடைய அணு உற்பத்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மோசமான அணுகுண்டு வெடிப்பு விளைவை ஏற்படுத்த போகின்றது என்று உலக நாடுகள் கலக்கமடைந்திருக்கின்றன. இருவரும் பொறுமை குலைந்து இஸ்ரேலினுடைய அணுசக்தி நிலையத்தை ஈரானும் ஈரானுடையதை இஸ்ரேல் அமெரிக்காவும் இணைந்து தாக்குகின்ற நிலை உலகத்தில் அணுகுண்டு போரொன்றை உருவாக்குகின்ற நிலை குலைந்த நிலை என்று வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக அரக் ஜாஸ் நகரங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பொறுமை குலைந்த தாக்குதலாக இருக்கின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெற்றி பெற முடியாத நிலையில் அணுசக்தி நிலையங்களை குறிவைப்பதானது அவர்களுடைய இயலாமையின் வெளிப்பாடு என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அடுத்த கட்ட பதிலடிக்கு தயாராகுங்கள் என்று எச்சரித்திருக்கின்றது. மூன்றாவது, அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டும் இயலாத நிலையை அடைந்திருக்கின்றன. தனியே ஈரானுடன் மோதுவதற்கு திராணி இல்லாமல் இருவரும் ஒன்றாக இணைந்து இப்பொழுது ஈரான் மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள். அமெரிக்க அணி எப்பொழுதுமே பலரை கூட்டாக இணைத்து வந்து கூட்டு தாக்குதல் நடத்துவதே அல்லாமல் தனியாக போர் புரிந்து எங்கே வென்றிருக்கின்றார்கள் என்ற கேள்வியை ஈரான் எழுப்பி இருக்கின்றது. இந்த இருவரும் இணைந்து ஒரு நாட்டை தாக்குவது கோழைத்தனமான செயல் என்றும், அதேவேளை ஒரு நாடு இப்படியான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்ற பொழுது அருகில் இருக்கும் சகோதர நாடுகள் மௌனமாக இருப்பது தாக்குதல் நடத்துவதை விட பெருங்கொடுமை என்றும், அதனால் தான் அவர்கள் மீதான தாக்குதல் நடைபெறுவதாகவும் ஈரான் கூறுகின்றது. நான்காவதாக, மத்திய கிழக்கில் இதுவரை நடைபெற்றது போர் அல்ல, இனிமேல் தான் போர் அடுத்த கட்டமாக மோசமாக விரிவடைய போகின்றது என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். போரில் இரண்டு தரப்பும் சம அளவு பலத்தில் இருக்கின்றார்கள். ஈரானுடைய கை ஓர் அளவு ஓங்கி இருக்கின்றது. காரணம், ஈரான் என்கின்ற நாடு மிகப்பெரிய வல்லரசு ஒன்றை தாக்கு பிடித்து மத்திய கிழக்கில் தடுத்து வைத்திருக்கின்றது. இதுவரை வரலாற்றில் அமெரிக்காவை இத்தனை நாட்கள் தாக்கு பிடித்த நாடுகளில் வியட்நாம் வரிசையில் ஈரானும் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்க இஸ்ரேல் அணியினுடைய அடுத்த கட்ட அலைவரிசை தாக்குதல் வர இருக்கின்றது. போர் மிகப்பெரிய அளவில் வெடிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐந்தாவது, இப்பொழுது மத்திய கிழக்கு முழுவதும் ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் பறந்து கொண்டு இருக்கின்றன. புற்றீசல்கள் போலவும் வெட்டுக்கிளிகள் போலவும் இவற்றை தடுக்க முடியாத நிலையில் கைவரிசை காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஈரான் இத்தனை பெருந்தொகையான ஆளில்லா விமானங்களை உருவாக்கி அதை மேலும் மேலும் அதிநவீனமயப்படுத்தி வைத்திருப்பது உலக போர்க்கள நிபுணர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இதுவரை வல்லரசுகள் பலசாலிகள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் நினைக்க முடியாத அளவிற்கான ஆயுதங்களை வைத்து ஈரான் தாக்குதலை நடத்துவது ஆச்சரியம் தருகின்ற தாக்குதலாகவே இருக்கின்றது. ஆறாவதாக முக்கிய இடம், இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. அவசர எச்சரிக்கை வழங்கப்பட்டு அனைவரும் அப்பகுதிகளில் இருந்து விலகி செல்லும்படி கூறப்படுகின்றார்கள். இஸ்ரேலியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு, ஹவுதி ஆயுததாரிகள் களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். அதுபோல ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களும் அதிநவீன ஆயுதங்களாக இருக்கின்றன. வடபுல இஸ்ரேல் மிகவும் பாதுகாப்பற்ற இடமாகவும், அதேவேளை பாலஸ்தீனர்களை அடாவடித்தனம் செய்து மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேறிய குடியேறிகள் மீதும் நேற்று ஈரான் தாக்குதலை ஆரம்பித்து இருப்பது இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புகள் மீது விழுந்திருக்கின்ற அடியாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஆத்திரமடைந்து தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. ஏழாவது, அமெரிக்க படைகள் உடன் தாக்குதலுக்கு உஜார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நேரமும் எந்த நொடியும் போர் ஆரம்பிக்கலாம், ஆகவே உஷாராக இருங்கள் என்று அனைவரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். போர் எந்த நேரமும் எந்த கணமும் வெடிக்கலாம் என்கின்ற பதட்டமான நிலை இருக்கின்றது. எரிமலை எப்பொழுது வெடிக்கும் என்று எவராலும் சொல்ல முடியாது. எட்டாவது, எண்ணெய் விலை திடீரென உயர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நாடுகளினால் சமாளிக்க முடியாத நிலை வருகின்றது. இவ்வளவு தூரம் சமாளிக்க முடியாத நிலையில் நாட்டை நடத்தி இருக்கின்றோமே என்று எண்ணி வேதனைப்படக்கூடிய அளவிற்கு ஆயில் விலை நாட்டின் ஆட்சியாளர்களுடைய தலையில் ஓங்கி அடித்திருக்கின்றது. உலக நாடுகள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. ஒன்பதாவது விடயம், இனியும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது, போர்க்குற்றம் இழைத்தவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று நேற்று கூறிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் இன்று ஐக்கிய நாடுகள் சபை அவசரமாக கூடியிருக்கின்றது. இது உலகத்தை அழிக்கின்ற பாதையில் கட்டுமீறி போய்விட்டது. நாங்கள் அமைதியாக
அமைதியாக இருந்து பார்க்க முடியாது, ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற இடம் நோக்கி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய கடைசி பலத்தை பிரயோகிக்கின்ற இடம் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைய செய்தியில் 10வதாக முக்கியம் வருகின்றது. பொதுமக்கள் இனியும் வாழிடங்களில் இருக்க முடியாது, உங்களை பாதுகாப்பாக இருக்க செய்வது உங்களுடைய கடமை. எனவே பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு முழுவதிலும் எரிமலை ஒன்று வெடிப்பதற்கான ஆரம்ப சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. புயலுக்கு முந்திய வானம் போல ஒரு மரண அமைதி நிலவுகின்றது. ஆனால் வெடிக்கப் போகும் புயல் சாதாரணமானது அல்ல. எனவே தாக்குதல் நடைபெறும் இடங்களை உன்னிப்பாக அறிந்து அந்த இடங்களில் இருந்து அருகே விலகி செல்லுங்கள் என்று ஈரானும் இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடுகளும் கூறி வருகின்றன. 11வது சைபர் தாக்குதல் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய FBI போலீஸ் பிரிவு தலைவருடைய மின்னஞ்சல் களவாடப்பட்டதன் பின்னர் இந்த தாக்குதல் வேகம் அதி உக்கிரம் அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் இணைய செயற்பாடுகள் நின்று போகும் அபாயம் உண்டு. இந்த போர் காரணமாக ஈரானில் 28 தினங்களாக இன்னமும் இணையம் திறக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 12வது சமாதான பேச்சுக்கு உடனடியாக உலக நாடுகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. அடுத்த கட்ட போர் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக சமாதான பேச்சுக்களை நடத்தி விடுவது நல்லது என்கின்ற நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். G7 நாடுகளினுடைய முக்கிய பணக்கார நாடுகளின் தலைவர்கள் வேண்டாம், போர் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தடுக்க முடியாமல் போர்க்களம் போய்கொண்டிருக்கின்றது. 13வது முக்கிய செய்தி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவிற்கு எதிராக கூறியிருக்கின்ற போர்க்குரல் ஐரோப்பிய நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. அமெரிக்கா நேட்டோவை விட்டு விலகி செல்ல போகின்றது என்பதற்கான கடைசி எச்சரிக்கை போல இந்த எச்சரிக்கை விழுந்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு நேட்டோ நாடுகள் களத்தில் இறங்குமாக இருந்தால் ஆகாயத்தில் சென்ற வேதாளத்தை ஏணி வைத்து தங்களுடைய வீட்டுக்குள் இறக்கியது போன்ற அபாயம் வந்துவிடும். இஸ்ரேலும் அமெரிக்காவின் செய்த வேலையை தாங்கள் செய்ய மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். 14வது ஈரானுடைய வான்பரப்பை கட்டுப்படுத்தி தாக்குதல்களை ஒருநிலைப்படுத்தி அவர்களை முடக்குவதற்கு முடியும் என்று கூறிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய வான்பரப்பை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருப்பதே இந்த போரில் அவர்கள் கண்டிருக்கும் பின்னடைவிற்கான காரணமாக இருக்கின்றது. ஈரான் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் ஈரானுடைய வான்பரப்பை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதற்கு ஒரே விடை ஈரானுடைய தரை வான்பரப்பிற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. ஈரான் மிக பிரமாண்டமான ஒரு தேசமாக இருப்பதனால் ஈரானின் வான்பரப்பை கட்டுப்படுத்த முடியாது. இந்த இடத்தில் இருந்தாவது மறைத்து வைத்து அவர்களுடைய ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஈரான் முழுவதும் குண்டு வீசி எல்லாவற்றையும் நிறுத்தவும் முடியாது. ஈரானுடைய வான்பரப்பை கட்டுப்படுத்த முடியாது என்பதை கணிக்க முடியாமல் எப்படி போர்க்களம் வந்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை நாளைய விமர்சனங்கள் கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸ்பானியா நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போர் மிகப்பெரிய தவறு என்று சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். இன்றைய முக்கிய செய்திகளில் 15வது இடத்தை பிடிப்பது, பெரிய வல்லரசுகள் மீதான நம்பிக்கை இப்பொழுது வீழ்ந்து கொண்டு செல்லுகின்றது. உலகத்தின் சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கும் இந்த போரை நிறுத்துவதற்கும் பெரிய வல்லரசுகளால் முடியவில்லை. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதலை தனியொரு நாடாக நின்று ஈரான் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. ஈரானுக்கு வல்லரசுகளுக்கு இணையான புகழை உலக அரங்கில் இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கான பெருமையை அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் தாங்கிக் கொள்ள வேண்டி வரும். ஈரானை பயங்கரவாத நாடு என்று கூறிய அவர்கள் இப்பொழுது அணுசக்தி நிலையங்கள் மீதும் 600 வரையான பாடசாலைகள் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இவர்கள் ஜனநாயகவாதிகளா என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி நேற்று மனித உரிமை கவுன்சிலில் இதே பொருள்பட கேள்வியை கேட்டதும் இங்கு கவனிக்கத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் நடைபெற்றிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.